ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வெல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 8.1ல் 5th சம் தான் பார்க்க போகிறோம். A sphere is made up of ice having radius 10 cm. அதாவது ஒரு ஸ்பியர் வந்து ஐஸால் மேட் ஆகிருக்கு. அதோட ரேடியஸ் வந்து 10 cm. இட்ஸ் ரேடியஸ் டிக்ரீஸ் ஃப்ரம் 10 cm to 9.8 cm. அது வந்து 10 cm ஐஸ் உருகும் இல்லையா, அதனால் 9 cm மாறிச்சு. ஃபைண்ட் அப்ராக்சிமேஷன் ஆஃப் த வேல்யூ ஃபாலோவிங் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஸ்பியர்னாலே அதுக்கு என்ன இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்கும் அண்ட் வால்யூமும் இருக்கும். இந்த ரெண்டையும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சேஞ்ச் இன் வால்யூமோட ஃபார்முலா என்ன, அதை ஃபஸ்ட் நம்ம எழுதணும் இல்லையா. அது வந்து 4/3 πr3. ஓகேவா? இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துக்கணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், 4πr². நெக்ஸ்ட்டு அதை வந்து இப்போ நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னா, டெல்வியோட ஃபார்முலா என்ன, 4' ஓகேவா? அப்போது 4πr². அந்த நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அண்ட் டெல்ஆர்னா ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ, அதை தான் சொல்கிறது. இப்போது r² என்னது, 10². இனிஷியல் வேல்யூ இப்போ 10. இப்போது 10 வந்து ஸ்கொயரில் போட்டிருக்கோம். இன்டோ டெல் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணிப்போம், ஃபைனலாக நமக்கு 9.8 கிடச்சிச்சு, இனிஷியலாக 10 இருந்துச்சு. அப்போ -0.2. ஓகேவா? இப்போது -0.2 100ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். அப்போது அது 20 மாறிடும். ஓகேவா? 20 மாறும்போது அப்போது மேலேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணிருக்கோம், கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணிருக்கோம். அதனால் 10² வந்து இந்த 100ஓட கேன்சல் ஆகிடுது. அப்போ 4.2 -20 வந்து -80. இப்போ இதுதான் வந்து வால்யூ. அப்போ சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது, 4πr² தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 8πr. ஓகேவா? இப்போது இதுலேயும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8πr இன்ட்டு -0.2 கிடைச்சிரும், 10 கிடைக்கும், 0.2. ஓகேவா? இப்போ அதோட ஆன்சர் என்ன, டெரைவ் பண்ணால் 16 cm². ஓகேவா? இதுதான் வந்து எவ்வளோ நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு நான் உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணுவேன். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லித்தரணும்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.